ஹாய் மக்களே, மட்டன் கிரேவி இப்படி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். 1 கிலோ மட்டன் கிரேவிக்குன்னு சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்துட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மட்டன் வெட்டும்போது அந்த கட்டைத்தூள் ப்ளஸ்ஸு கொஞ்சம் அந்த க்ளீன் பண்ணால் தான் அது நம்மளுக்கே மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் போட்டு அந்த மட்டன் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பிரியாணி இலை, சோம்பு, பட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அது கூட லைட்டாக உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம குக்கரில் வச்சு அடுப்பில் வச்சு ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், ப்ளஸ் 3 வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம அது கூட சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேக வச்சு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துகிட்டு மட்டனை அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். எதுக்காகனா மட்டன் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சிக்கன் மாதிரி நம்ம பண்ண முடியாது. மட்டன் இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு கிரேவி. அடுப்பில் கடாயை வச்சு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அந்த வெங்காயம், மிளகா இந்த ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எதுக்காக வெங்காயத்தையும் மிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டு பொன்னிறமாக வர மாதிரி பண்ணோன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா அந்த வெங்காயம் கொஞ்சம் வேகாத மாதிரி இதாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு தக்காளி வணங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது கூட மட்டனை சேர்க்க போகிறோம். தக்காளி வணங்க ஆரம்பிச்சிச்சு. தக்காளி நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அந்த மட்டன் வேகிறதுக்காக ஊற்றியிருந்த அந்த தண்ணியே போதுமானது. மேற்கொண்டு நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா வராது. கொலன்னு கிரேவினாவே அந்த கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அது கிரேவி நல்லாயிருக்கும். ஃப்ளேவரு தண்ணி வச்சா சேர்த்துட்டோம்னா ரொம்ப சலசலன்னு போயிடும். டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு ஒரே ஒரு பொடி மட்டும்தான், சக்தி மசாலாவில் கறி மசால் 50 கிராம் பாக்கெட் எடுத்து அதில் ஒரு 40 கிராம் சக்தி மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசால் நண்பர்களே, மட்டன் மசாலா வேண்டாம், கறி மசால் மட்டும் வாங்கிக்கோங்க. மட்டன் மசாலா நல்லா இருக்காது கிரேவிக்கு. சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கறி மசால் பொடியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த கறியை வேக வைக்கும் போதே உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருந்தோம். அது எதுக்காகனா கறியில் உப்பு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக அந்த குக்கரில் வைக்கும்போது லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு மேலே தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது சுண்டுற அளவுக்கு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்க போகிறோம். எதனால் கலக்கி விட்டுட்டே இருக்கணும்னா அடி பிடிச்சிக்கும். ஏன்னா ஹை ஃப்ளேம் அடுப்பு வைக்கும்போது அடி பிடிச்சிக்கிச்சின்னா நம்மளோட அந்த ஃப்ளேவரே கெட்டு போயிடும். அடி பிடிக்க மட்டும் விடக்கூடாது. அதனால தான் கலந்து விட்டுட்டே இருக்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் மட்டன் கிரேவி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் மனமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த லெவலுக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அடி பிடிச்சிரும்.
மட்டன் கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வெறும் சாப்பாட்டில் நம்ம போட்டு பெசரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் கிரேவி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இது போல் தான் மட்டன் கிரேவி எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் மட்டும் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நான் வீடியோ போடுறது எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குதா, நான் போடுறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட நான் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.